அத்தகைய தாய்மை பாசமுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தாய்மார்கள் தன்னுடைய மகனாக, தம்பியாக, அண்ணனாக, இன்னபிற உறவுகளாக எம்ஜிஆர் அவர்களை எண்ணி வாழ்ந்த அந்த மக்களுடைய மனோநிலை இன்றைக்கு வரையிலே இருக்கிறது. உங்களையே பேசச் சொன்னால் கூட நீங்கள் எம்ஜிஆரை பற்றி ஒரு 20 நிமிடம் பேசுவீர்கள், அரை மணி நேரம் பேசுவீர்கள். இப்பொழுது என்னை எதற்காக அழைத்தார் என்று சொன்னால், ராஜு பேசுகின்ற போது சொன்னார், எம்ஜிஆர் லியாக்கத் அலி கான் திருமணத்தை நடத்தி வைத்தார், திருமணத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் நான் முதலிரவே கொண்டாட மாட்டேன் என்று எம்ஜிஆர் இடத்திலே சொன்னதாக அவர் எடுத்து சொன்னார். இப்படியெல்லாம் ஒருத்தர் இருந்திருக்கானே, அவன் என்ன பேசுவான் அப்படின்னு கேட்கறதுக்காக நீங்கள் ஒரு கால் தயங்கி இருக்கலாம். அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களையெல்லாம் கயிறில்லாமல் அன்பால் கட்டி போட்டு இந்த தமிழகத்திலே நாங்களும் அவரோடு 50 ஆண்டு கால நினைவுகளோடும் ஒரு 20 ஆண்டு காலம் அவரோடு பழகி பக்கத்திலே இருந்து பழகிய காரணத்தால் அவருடைய அன்பும் பண்பாடும் அவருடைய பணிவும் கருணையும் அவருடைய அறிவும் அவருடைய ஆற்றலும் அவர் மக்களுக்காக தன்னையே வருத்தி கொண்டு பாடுபட்ட அந்த சிந்தனைகளெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு 2% இருந்தால் இந்த நாட்டு மக்களால் நாம் மதிக்கப்படுவோம் என்பதை நாங்கள் உணர்ந்து எம்ஜிஆருக்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நானே எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அதன் காரணத்தால் வேறு அதிமுக தோழர்களை அழைக்காமல் ராஜு அவர்கள் என்னை, ராஜு எங்கீங்க?